அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இன்று உங்களுக்காக ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைப்பவர்கள் ஆண் குழந்தைகளா, பெண் குழந்தைகளா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியோடு ஒரு பட்டிமன்றம் தொடங்கி இருக்குது. இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக பொறுப்பேற்றிருப்பவர் ஒரு பெண் குழந்தை தான். திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். அவங்கதான் இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்துடைய நடுவர். நிறைய பட்டிமன்றங்கள் பார்த்தவங்க, நிறைய சிறுவர் பட்டிமன்றம் நடத்துனவங்க, சிறப்பாக செயலாற்றிக்கிட்டு இருக்கவங்க, சங்கத்தமிழ் தொலைக்காட்சியோட மேலாண் இயக்குநராக இருந்து சிறப்பாக செயலாற்றிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த தலைப்புல ஒரு பட்டிமன்றம், அதுவும் குழந்தைகள் கலந்து கொள்ளக்கூடிய, சிறுவர் சிறுமியர் கலந்து கொள்ளக்கூடிய பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றம் ரொம்ப பெரியவங்க யாருன்னு கேட்டாக்கா, கவிஸ்ரீ சரவணன் 12ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் பா நித்தீஸ்வரன் 12ஆம் வகுப்பு. இவங்க தான் ரொம்ப பெரியவங்க. மற்றவங்க எல்லாம் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இந்த மாதிரி படிக்கிறவங்க. இப்போ யார் யார் கலந்துகிட்டு பேசுறாங்கன்னு பார்ப்போமா? ஆண் குழந்தைகள் தான் அதிகமா செலவிக்கிறாங்கன்னு பேச வர்றாங்க. இளங்கவி செல்வி கவிஸ்ரீ சரவணன் 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. செல்வி ஆசினி 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. செல்வி சா சுபஸ்ரீ 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. செல்வன் கு வினோத்குமார் 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. செல்வி பாரே சர்விகா 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. செல்வன் ஆதிஷ் 4ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அடேங்கப்பா, 4ஆம் வகுப்பு படிக்கிறவங்கன்னா பட்டிமன்றம் பேசுறாங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்து அதெல்லாம் கிடையாதுங்க, பெண் குழந்தைகள் தான் அதிகமா செலவழிக்கிறாங்க பெற்றோர்களுக்கு அப்படின்னு பேசுறதுக்கு வர்றாங்க. இந்த பக்கம் 6 பேர் பேசுறாங்க. அவங்க யார் யாருன்னு பார்ப்போம். செல்வன் பா நித்தீஸ்வரன் 12ஆம் வகுப்பு படிக்கிறார். செல்வன் சே சுனில் பிரசாத் 10ஆம் வகுப்பு படிக்கிறார். செல்விகா லக்ஷனா ஸ்ரீ 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. செல்வி இரா சா பாவினி ஸ்ரீ 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. செல்வி து மதுவதனி 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. செல்வி வி யோகா ஸ்ரீ 4ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இப்படி பல ஊர்ல இருந்து கலந்துட்டு இருக்காங்க. மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், தஞ்சாவூர், அரக்கோணம், சென்னை, இப்படி நிறைய ஊர்ல இருந்து பிள்ளைகள் கலந்துக்கிட்டு இந்த பட்டிமன்றத்தை உங்களுக்காக வழங்குறாங்க. அவங்க நல்ல நல்ல கருத்தெல்லாம் சொல்ல போறாங்க. ஆக மொத்தத்துல செலவு வைக்கிறவங்க எல்லாம் வந்து யாருக்கு செலவு வைக்கிறாங்க, யாரு அதிகமா செலவு வைக்கிறாங்க அப்படின்னு பேச போறாங்க. இந்த பட்டிமன்ற தலைப்பு ரொம்ப அழகா இருக்கு. பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைப்பவர்கள் ஆண் குழந்தைகளா, பெண் குழந்தைகளா? பட்டிமன்றத்தின் நடுவராக திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் பல பட்டிமன்றங்கள் கண்டவர். இவர் பல பட்டிமன்றங்களில் அணித் தலைவராகவும் நடுவராகவும் இருந்தவர். இன்றைக்கு இந்த சிறுவர் பட்டிமன்றத்தின் நடுவராக வந்து பொறுப்பேற்று சிறப்பானது ஒரு தீர்ப்பை வழங்க இருக்கிறார். மிக அருமையான நிகழ்ச்சி. எல்லோரும் கேட்டு மகிழ்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து சங்கத்தமிழ் தொலைக்காட்சியை பாருங்கள். இந்த சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குநரான திருமதி சிவகாமி சண்முகே இன்றைய நிகழ்ச்சியின் நடுவராக அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு. தொடரட்டும் பட்டிமன்றம். சிறப்பு சிறப்பு. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சிறாருக்காக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இப்பொழுது பட்டிமன்ற நிகழ்வு ஒன்று நடக்கவிருக்கிறது. இந்த விடுமுறை காலங்களில் குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதற்காகவே இந்த பட்டிமன்றங்கள் நடத்தப்படுகிறது. இதில் ஆர்வமாக பல குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வாதங்களாகவும் எதிர்வாதங்களாகவும் சிறப்பாக எடுத்துரைக்கின்றனர். கடந்த 2 பட்டிமன்றங்களில் அதை நாம் கண்டிருக்கின்றோம். அதை வலையொலியில் பலர் கண்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தோம்னா முதல் பட்டிமன்றத்துல இந்த அணியில 2 பேர், அந்த அணியில 2 பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. சென்ற வார பட்டிமன்றத்திலையும் பாத்தீங்கன்னா இங்க 4 பேர், அங்க 4 பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்த வார பட்டிமன்றத்திலையும் அதே மாதிரி ஆர்வமாக ஒவ்வொரு அணிக்கும் 4 பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களிலிருந்து 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி அனைவரும் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைப்பதற்காக இணைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைப்பவர்கள்
ஆண் குழந்தைகளா பெண் குழந்தைகளா? அதாவது குழந்தைங்கனாலே பெத்தவங்களுக்கு செலவு வைக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பெற்றோர்கள் அவங்களுடைய கடமைகளை கண்டிப்பாக செய்யதான் போறாங்க. பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அத செஞ்சு தர போறாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா, இப்போ ஆண் பிள்ளையா, பெண் பிள்ளையா? யார் அதிகமா செலவு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத ஒரு வாதமா எடுத்து வைப்பதற்காக 2 அணியிலயும் வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா, ஆண் குழந்தைகளேன்னு பெண் குழந்தைகள் பேசுவாங்க. பெண் குழந்தைகளேன்னு ஆண் குழந்தைகள் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஆண் குழந்தைகளேன்ற அணியில பெண் குழந்தைகள் தான் இருக்காங்க. ஆனா பெண் குழந்தைகளே அப்படின்னு பேசுற அணியிலயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி உண்மை வெளிவருதா இல்லைன்னா வாதத்திற்காக பொய்கள் சொல்லப் போறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இதுல ஆண் குழந்தைகளே அப்படின்ற அணியில பேச வந்திருக்கவங்க ஹாசினி 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, சுபஸ்ரீ 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, சர்விகா 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, கவிஸ்ரீ சரவணன் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. அதே பெண் குழந்தைகளே அப்படின்ற அணியில பேச வந்திருக்கவங்க சுனில் பிரசாத் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன், மதிவதனி 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, யோகஸ்ரீ 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, நித்தீஸ்வரன் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். இப்ப இந்த 2 அணிக்கு இடையேதான் வாதங்கள் வலுக்க போகிறது. இத சீர்தூக்கி பார்த்து இதற்கு என்ன தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு வழங்குறதுக்காக உங்களோடு இணைந்திருப்பவர் உங்களுடைய திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில இப்போ முதல் அணியாக பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைப்பவர்கள் ஆண் குழந்தைகளே அப்படின்னு பேசுறதுக்காக 8ஆம் வகுப்பு படிக்கும் ஹாசினி அவர்களை அழைக்கின்றேன். ஹாசினி வாங்க. வாங்க பேசுங்க, உங்களுடைய வாதத்தை எடுத்து வைங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஹாசினி. நான் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்று நான் பட்டிமன்றத்தில் பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைப்பவர்கள் ஆண் குழந்தைகளே என்ற தலைப்பில் வாதத்தை எடுத்துரைக்க முன் வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, இந்த பெற்றோர்கள்லாம் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளுக்கு தான் நிறைய செல்லம் கொடுத்து அவங்கள வளர்க்குறாங்க. அதனால ஆண் குழந்தைகளும் அப்பா அம்மாவுடைய கஷ்டம் தெரியாம சொகுசா வளர்ந்துட்டு வராங்க. இப்போ அவங்க பிறந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்ப எங்கன்னா வெளியில கூட்டிட்டு போறாங்கன்னா ஒரு பொம்மை கடையை பாத்துட்டாங்க. அப்ப அவங்க அப்பா அம்மா நினைச்சுப்பாங்க, அச்சோ இந்த பொம்மை கடை வேற இங்கே இருக்கானே, நம்ம குழந்தை வேற கேட்பானே பொம்மைய அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவனுடைய குழந்தை கண்லயும் அந்த பொம்மை கடை பட்டுரும். அப்ப அந்த குழந்தை கேட்பான், அப்பா அந்த பொம்மை சூப்பரா இருக்குப்பா, எனக்கு வாங்கி தாங்கப்பா. அம்மா அந்த பொம்மை ஏதோ பாருங்கம்மா, அந்த பொம்மையும் சூப்பரா இருக்கு, எனக்கு வாங்கி தாங்கம்மான்னு அப்பா அம்மா கஷ்டம் தெரியாம அப்ப கேக்குறது. அப்ப கிட்ட விட்டுருங்க நடுவர் அவர்களே. அப்பனா கொஞ்சம் சின்ன குழந்தை, அதனால விட்டுருங்க. அப்படியே போனா பள்ளி பருவம். பள்ளி பருவத்துல இப்ப ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்டு ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மா அவங்க அந்த பையனுக்கு ஒரு புதிய கலர் பெண் வாங்கி தராங்க. அத பாத்துட்டு இந்த பையன், டேய் இது சூப்பரா இருக்குடா, இந்த பெண்ணு எங்கடா வாங்கின, நானும் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நானும் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போனேன்ல, அங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கலரா ஒரு சூப்பரான பெண்ணு வச்சிருந்தாம்மா, அது எனக்கு வாங்கி தாங்கம்மா அப்படின்னு கேட்க வேண்டியது. அப்ப அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, இல்லடா தம்பி, இப்போ என்கிட்ட கொஞ்சம் காசு இல்ல, கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு நீங்க வாங்கி தந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிக்க வேண்டியது. அதுக்கு பெற்றோர்களும் பையன் அடம் பிடிக்கிறானே அழுகுறானேன்னு அவங்களும் செல்ல கொடுத்து அவங்களுக்கு வாங்கி தந்துடுறாங்க. அப்படியே போனா கல்லூரி பருவத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக் வாங்கிட்டாங்கம்மா, எனக்கும் பைக் வாங்கிட்டாங்கம்மா அப்படின்னு கேட்க வேண்டியது. இல்லடா இப்போ கொஞ்சம் குடும்ப சூழல் கஷ்டமா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ காலேஜ் முடிச்சிட்டப்ப சம்பாதிச்சு கொஞ்சம் சேமிச்சு வைக்கிறேன், நீ கொஞ்சம் காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் சம்பாதிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த குழந்தை என்ன சொல்றான்னா, எனக்கு நீங்க இப்ப வாங்கி தந்தாதான் நான் வீட்டுல இருப்பேன், இல்லாட்டா என் ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வெளில போயிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்க வேண்டியது. நடுவர் அவர்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா? அதுக்கப்புறமா
இப்போ காலேஜ் போய் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க, காலேஜ் படிச்சு நல்லா ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு. அந்த காலேஜ் கட்டடிச்சுட்டு, மச்சான் நம்ம இந்த தியேட்டருக்கு போலாம்டா, அங்க படம் சூப்பரா இருக்கும்டா, இங்க சுத்தலாம்டா அங்க சுத்தலாம்னு அப்படி சொல்ல வேண்டியது. இது மாதிரி கிளாஸ கட்டடிச்சுட்டு எந்த வேலைக்கும் போகாம வீட்லயே வேலையில்லா பட்டதாரியா இருக்க வேண்டியது. இதனால பெற்றோர்களுக்கு தானே செலவு அதிகமா இருக்கு நடுவர் அவர்களே என்று கூறி என்னுடைய வாதத்தை முன்வைத்து என் அணியில் தீர்ப்பை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குற்றச்சாட்டுகளா வச்சு தள்ளுறீங்க. இதுக்கெல்லாம் எதிரணியில இருந்து எப்படி பதிலடி கொடுக்க போறாங்கன்னே தெரியல. எதிரணியில இருந்து அதுவும் நம்ம சுனில் பிரசாத் பாத்தீங்கன்னா பாட்டோட அப்படியே சீறி பாஞ்சுக்கிட்டு வருவாப்புல. இப்படி வந்து குற்றம் சாட்டியிருக்கீங்க. பேனாவுல ஆரம்பிச்சு பொம்மை கேக்குறாங்க, கல்லூரிக்கு போனா வந்து ஓட்டுறதுக்கு வண்டி கேக்குறாங்க, கல்லூரிக்கு போகாம ஊர் சுத்துறாங்க, படிச்சு முடிச்சுட்டாலும் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து வெட்டியா செலவு வைக்கிறாங்க. அதனால ஆண் பிள்ளைகள் தான் பெற்றோர்களுக்கு அதிகமா செலவு வைக்கிறாங்க அப்படின்னு இருக்கீங்க. பார்க்கலாம் இதுக்கு வந்து எப்படி சுனில் பிரசாத் வந்து பதிலடி கொடுக்க போறாங்க, இல்ல பெண் பிள்ளைகள் வந்து இதை விட அதிகமா எப்படி செலவு வைக்கிறாங்கன்னு அவங்க என்ன பட்டியல் போடுறாங்கன்னு பாக்கலாம். சுனில் பிரசாத் வாங்க, உங்களுடைய இருக்கிற மாதிரி கருத்துக்களை எடுத்து வைங்க. முற்றும் அறிந்தவளே முப்பாலை அருந்தியவளே, வாய்ப்பால் என்னை தூக்கி வளர்த்தவளே பிள்ளை, நான் தாய்ப்பால் குடிக்கும் முன்னே என்னை தமிழ்பால் ஊட்டி வளர்த்தவளே, தாயே தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களுக்கும் என் அணி பேச்சாளர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு, பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைப்பது ஆண் குழந்தைகளா பெண் குழந்தைகளா? நான் பெண் குழந்தைகளே என்ற ஒரு உண்மையை பேச வந்திருக்கிறேன். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு நம்ம வந்து தண்ணி வச்சோம்னா அது வந்து தன்னோட தாகம் தீர்ற வரைக்கும் அது தண்ணி குடிச்சிட்டு போயிடும். அடுத்தது வந்து ஒரு கோழிக்கு வந்து நம்ம அரிசி போடுறோம்னா அதோட பசி தீர்ற வரைக்கும் அது சாப்பிட்டுட்டு திருப்தி ஆயிட்டு போயிடும். ஒரு ஆண் மகனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம்னா அவனுக்கும் மன திருப்தி அடைஞ்சிட்டு போயிடுவான். ஆனா ஒரு பெண் குழந்தைக்கு எவ்வளவுதான் நம்ம வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த ஆசை தீராது. அப்படிதான் நடுவர் அவர்களே. ஒரு குழந்தையோட அக்காவுக்கு திருமணம். அந்த திருமணத்துல வந்து அவங்க நகை போடுறாங்க. அந்த தங்கச்சி கேக்குது, அம்மா அக்கா கல்யாணத்துக்கு இவ்வளவு நகை போடுறீங்களே, எனக்கு நகை போடுவீங்களா அப்படின்னு கேக்குது. அவங்க அம்மா சொல்றாங்க, சரி என்னென்ன நகை வேண்டும் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா அந்த குழந்தை சொல்ல ஆரம்பிக்குது பாருங்க. அம்மா ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை, காதுக்கு கம்மல் 2 போதும், அதற்கேத்த லோலாக்கு தொங்க வேண்டும். அம்மா ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை, அப்பா மனசுக்குள் வருத்தம் வைக்க வேண்டாம், கைக்கு வளையல் 10 போதும், அதற்கேத்த மோதிரங்கள் 8 போதும். இப்படின்னு ரொம்ப ரொம்ப கேட்கலன்னு நகை கடையில உள்ள எல்லா நகையும் வீட்டுல கொண்டாந்து வாங்கி வச்சிருவாங்க போல. அதே மாதிரி அப்பாட்ட வந்து அப்பா மனசுல வருத்தம் வைக்கலன்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல அப்படி நகை கேட்கிறாங்க. அடுத்தது ட்ரெஸ். ஒரு ட்ரெஸ்ஸ தீபாவளிக்கு வாங்கி கொடுத்து மறு தீபாவளி வரைக்கும் கலைஞ்சி கசங்கி போற அளவுக்கு அதை போடுறானா அது ஆண்மகனோட ட்ரெஸ். ஆனா ஒரு தீபாவளி அன்னைக்கு வாங்குறோம்னா அது அன்னைக்கு மட்டும்தான் போடுறது, பொங்கல் அன்னைக்கு வாங்குறோம்னா அது அன்னைக்கு மட்டும்தான் போடுறதுன்னு அப்படின்னு ஒரு ஆடைய புத்தம் புதுசா மேலும் மேலும் வீரோட திறந்தோம்னா ஃபுல்லா அவங்க ட்ரெஸ் தான் இருக்கும் அப்படின்னு ஆடம்பர செலவு பண்றவங்க தான் பெண்கள். அடுத்தது ஒரு அண்ணன் தங்கச்சி வீட்டுல இருக்காங்கன்னா அது தங்கச்சி பொருள் வாங்குறப்ப அண்ணன் என்ன தெரியுமா நினைப்பான், சரி நம்ம தங்கச்சி தானே வாங்கிட்டு போட்டு நினைப்பான். ஆனா அந்த தங்கச்சி அந்த அண்ணன் பொருள் வாங்குறப்ப ஏதாச்சும் ஒரு பேக் வாங்குறானா, அப்பா இந்த பேக் அவன் ஏற்கனவே வச்சிருக்கான்ப்பா அப்படின்னு அப்பாவுக்கும் அந்த பையனுக்கும் சண்டை முட்டி விடுறது. இதுதான் நடுவர் அவர்களே பெண்களுடைய மனசு. அப்பா அம்மா மனசை நாங்க வந்து புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்கோமா? இதோட உண்மையை நீங்க தான் சொல்லணும் நடுவர்களே. அடுத்தது ஃபாரின்ல வந்து லிப்ஸ்டிக் போடுறாங்க. அது ஏன்னா வந்து அது அவங்களோட கிளைமேட் அப்படி. நம்ம ஊர்ல ஏன் லிப்ஸ்டிக் போடுறாங்கன்னா நம்ம எதிர்த்த வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்களோ அதை பண்ணியே நம்ம பழக்கமாயிட்டு, சரி ஃபாரின்ல உள்ளவங்களும் பண்றத பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நாட்டுல நம்ம பெண் குழந்தைகள் எல்லாம். சரி அந்த லிப்ஸ்டிக் எல்லாம் ஒழுங்கா போடுறாங்களா? இல்லையே, கிருஷ்ணர் ஏதோ வெண்ணைய தின்னுட்டு வந்த மாதிரி அந்த லிப்ஸ்டிக் அப்படி போடுறாங்க. அந்த லிப்ஸ்டிக்க
அது யூடியூப்ல போடுறாங்க. ஒரு லிப்ஸ்டிக்க மைக்ரோஸ்கோப் பத்தி வச்சு ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. அதுல வந்து புழு போகுது. அந்த புழுவ லிப்ஸ்டிக்க போட்டு அது வயித்துக்குள்ள போய் டாக்டர்கிட்ட காசு குடுத்து அதுவும் செலவு. இந்த மேக்கப் செட்ட வாங்குறது மட்டும் அவங்களுக்கு செலவு இல்ல. அந்த மேக்கப் செட்ட வாங்கி அத பயன்படுத்தி அதுலயும் கெடுதல் வந்து அதுவும் டாக்டருக்கு தான் செலவு பண்றாங்க நடுவர் அவர்களே. இப்படிலாம் அதிகம் செலவு வைப்பதை விட ஆடம்பரமாக செலவழிப்பது பெண்களே 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 என்று என் விவாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சுனில் பிரசாத். உங்களுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஆதங்கத்தெல்லாம் அப்படி வெளியே கொட்டிட்டீங்க. பெண் பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம ஆண் பிள்ளைக்கு செலவு பண்ண போனா அப்பாட்ட சொல்லி சண்டை மூட்டி விட்டுறாங்க அப்படின்றீங்க. பார்க்கலாம், இதெல்லாம் வந்து கேட்டுட்டு எதிரணியில இருந்து வந்து அதுக்கு என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ சுனில் பிரசாத் வச்ச குற்றச்சாட்டுக்கெல்லாம் எப்படி வந்து எதிரணியில வந்து பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. அதெல்லாம் இல்ல, ஆண் குழந்தைகள் தான் வந்து பெற்றோர்களுக்கு அதிகமா செலவு வைக்கிறாங்க அப்படின்னு பேசுறதுக்காக 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சுபஸ்ரீ அழைக்கிறேன். சுபஸ்ரீ வாங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. உங்கள் அணிக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் எதிரணியினுடைய கருத்துக்களை மறுத்து பேசியும் பேசுங்க, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஆனால் பெற்றோர்களுக்கு அதிக செலவு வைப்பவர்கள் ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா என்ற தலைப்பில் ஆண் பிள்ளைகளே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நாம் எதிரணியில வந்து சுனில் பிரசாத் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப நகை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வாங்குறாங்க அப்படின்னு. நாங்களாச்சும் ரொம்ப ரொம்ப நகை கேட்கலன்னு சொன்னோம். அவங்க எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க. எல்லாமே ஒரு பிராண்டடா தான் வாங்குவாங்க. இப்போ நாங்க ஒரு செருப்பு வாங்குறோம்னா நாங்க ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வாங்குவோம். இதே ஆண்கள் வாங்கணும்னா கிராப்ஸ், ஸ்லிப்பர்ஸ், ஷூ, பூட்ஸ் அந்த மாதிரி அவங்க பிராண்டடா இந்த இதுல நான் வந்து இந்த மாதிரி லோக்கலாலாம் போட மாட்டேன், நான் இந்த மாதிரி தான் போடுவேன். அவங்க வந்து பெற்றோரோட இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பெற்றோர் கஷ்டம் இருந்ததுன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ வந்து ஆண் பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்றப்போ அவங்கள அந்த பெற்றோர்களால சொல்லவும் முடியாது. நமக்கு அவங்க வந்து நம்ம பையன் கேட்டானே இதை வாங்கி தரணும்னு கண்டிப்பா நினைப்பாங்க. அதுக்காகவே வந்து ஆனா இவங்களுக்கு பெற்றோர் கஷ்டப்படுறது எதுவும் தெரியல. அதனால ஆண் பிள்ளைகள் தான் எல்லா செலவும் வைக்கிறாங்க. எது ஒண்ணு வாங்கணும்னாலும் ஒரு பிராண்டா தான், ஒரு பேக்னாலுமே எதுனாலும். இப்போ எனக்கு இந்த கலர் பிடிக்கும், எனக்கு பிளாக் கலர்ல தான் வாங்கணும். ஏதாச்சும் ஒரு பிங்க் கலர்ல அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது கேர்ள்ஸ் கலர் எனக்கு பிடிக்கல அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கேர்ள்ஸ், இதே நாங்க கேர்ள்ஸா இருந்தாலும் பிளாக் கலரா இருந்தாலும் வாங்கதான் செய்வோம். இது இப்போ வந்து அவங்க சொன்னாங்க நாங்க வந்து லிப்ஸ்டிக் போட தெரியாம போடுறோம் அப்படின்னு சொல்லி. நாங்க லிப்ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்றோம்ன்றது அவங்களுக்கு தெரியுது இல்ல, அது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க யூஸ் பண்றது வாட்ச் யூஸ் பண்றாங்க, கூலிங் கிளாஸ் யூஸ் பண்றாங்க, ஷூ யூஸ் பண்றாங்க. நாங்க ஏதாவது கேட்கிறோமா? அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நாங்க மேக்கப் யூஸ் பண்றோம். அவங்க நீங்க லிப்ஸ்டிக் போடுறீங்க, அது அப்படியே கிருஷ்ணர் என்ன திருடுற மாதிரி இருக்கு. ஆமா, நாங்க வந்து எங்களோடதுக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால நாங்க போடுறோம். அவங்களுக்கு இப்ப என்னன்னா இப்போ நாங்க வந்து லிப்ஸ்டிக் போடுறோம், அது போடுறதுனால அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க இப்போ வாட்ச் போடுறதோ அவங்க வந்து அவங்க தங்கச்சியில யாராச்சும் இருந்தாங்கன்னா ஆல்ரெடி வச்சிருக்காங்கன்னு சொல்லு. நீங்களும் சொல்ல வேண்டியதானே, ஏதாவது தங்கச்சி கேட்க போறாளா? ஆண் பிள்ளைகள் தான் நிறைய செலவு வைக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் ஆண் பிள்ளைகள் தான். என்னோட அண்ணன் கூட இருக்கான். என் அண்ணன் கிராக்ஸ் வந்து 2000 ரூபாய்க்கு வாங்குறான். நாங்க 2000 ரூபாய்க்கு எவ்வளவோ ஷூ வாங்கலாம். மாதிரி பெற்றோர்களுக்கு அதிக செலவு வைப்பவர்கள் ஆண் பிள்ளைகளே ஆண் பிள்ளைகளே ஆண் பிள்ளைகளே என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நடுவர் அம்மா எங்கள் அணிக்கே தீர்ப்பு சொல்லுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சொன்ன மாதிரி 2 பக்கமும் அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. அந்த பக்கம் சுனில் பிரசாத் வந்து தங்கச்சியோ அக்காவோ இருந்தா வந்து நம்மள வாங்க விட மாட்டாங்க அப்படின்னு. இந்த பக்கம் சுபஸ்ரீயோட ஆதங்கம் என்னன்னா, எங்களுக்கும் ஆண் பிள்ளைகளை பத்தி எல்லாம் தெரியும்,
அண்ணன் தம்பி எல்லாம் என்ன பண்றாங்கன்னு, நாங்க லிப்ஸ்டிக் போடுறதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நாங்க வந்து அவங்க வாட்ச் கட்டுறாங்க, ஷூ வாங்குறாங்க, அதெல்லாம் நாங்க கேக்குறோமா? நாங்க ஏதோ செப்பலோ ஏதோ வாங்கினா அவங்க வந்து பிராண்டடா தான் ஷூ எல்லாம் வாங்குறாங்க. அது வந்து செலவு இல்லையா? அதிக செலவு வைக்கிறாங்கல்ல. அதனால பெற்றோர்கள் வந்து கவலைப்படுறாங்க. அத பத்தி அவங்க எதுவும் பெற்றோர்களுடைய கஷ்டத்த பத்தி அவங்க கவலைப்படுறதே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி குடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து மறுபடியும் பெண்கள் தான், பெண் குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லி பதிலடி குடுக்கறதுக்காக அவங்க அணியில இருந்து பேச வர்றாங்க பாவினி ஸ்ரீ. வாங்க 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பாவினி ஸ்ரீ, உங்களுடைய கருத்துக்களை உங்கள் அணியின் சார்பா எடுத்து வைங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா சபாவினி ஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். என் பள்ளியின் பேர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 1 முதல் 3ஆம் வகுப்பு திறமையூர், காஞ்சிபுரம் மாவட்டம். பெற்றோர்களுக்கு அதிகம் செலவழிப்பார்கள் பெண்கள் என்னும் தலைப்பில் நான் பேச உங்களுக்கு முன் வந்துள்ளேன். பெண் குழந்தைகள் பிறப்பு முதல் இறப்பு வரை செலவுதான். ஏனென்றால் சிறிய பொட்டில் தொடங்கி உடுத்தும் உடை வரை செலவு. பிறகு ஒரு பெண் படிப்பதற்கும் செலவுதான். திருமண செலவு. இச்செலவு எல்லாம் பெண்ணின் வீட்டிலிருந்துதான் செலவு செய்கிறார்கள். பெண்ணின் பெற்றோர் பிறந்தவுடன் செலவு இன்னும் அதிகரிக்கும். பெண்களின் தலைமுடிக்கு அதிக செலவு. ஏனென்றால் ஷாம்பு, எண்ணெய் என்னும் செலவுகள். திருமணத்தின் போது மேக்கப் செலவு. இது மட்டுமா, நகை வாங்கும் செலவு என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கருத்துக்கள்ல வந்து உங்களுடைய அணிக்கு வலு சேர்க்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. கூந்தலுக்கு வந்து செலவு அதிகம், திருமணத்திற்கு வந்து செலவு அதிகம். பெண் பிள்ளைகள் பிறந்ததுல இருந்தே வந்து செலவுதான். அதனால அதிகம் செலவு செய்பவர்கள் பெண் குழந்தைகளை அப்படின்னு பாவினி ஸ்ரீ அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இத மறுத்து சர்விகா அவர்கள் வந்து 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சர்விகா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம் வாங்க. ஆண் குழந்தைகள் தான் அப்படின்னு அடிச்சு பேசுறதுக்காக சர்விகா வர்றாங்க. வாங்க சர்விகா, உங்க கருத்து. பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைப்பவர்கள் ஆண் பிள்ளைகளே என்ற தலைப்பில் நான் விவாதம் செய்ய வந்துள்ளேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் அன்பு அத்தை சிவகாமி அம்மா அவர்களுக்கும் என் அணியினருக்கும் என்னுடன் வாதம் செய்ய வந்துள்ள எதிர் அணியினருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களுக்கு அதிக செலவு வைக்கிறது ஆண்கள் தான். அதுல என்ன சந்தேகம்? ஸ்கூலுக்கு போனா பக்கத்துலயே ஸ்கூல் இருந்தாலும் நான் சைக்கிள்ல தான் போவேன் அப்படின்றது அடம் பிடிக்கிறது. எங்காவது போனா அம்மா கிட்ட காசு இருந்தா போதும், அம்மா எனக்கு அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்க, மொத்த காசையும் காலி பண்ணிடுவாங்க. ஏதாவது விழாக்கள் இந்த மாதிரி இது நிறைய தீபாவளிக்குலாம் நிறைய பேர் நோக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் போவாங்க. அப்ப வந்து எதனா பலூன் எதனா விற்கும் போது அவங்க பார்த்துட்டு அது எல்லாத்தையும் வாங்குவாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. இது அம்மா அப்பா கிட்ட எவ்வளவு காசு இருக்கு அப்படிங்கறத பார்த்து வேணாம் அப்படின்ட்டு இது இப்படி பார்த்துட்டு அவங்க ஒத்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஆண்களுக்கு தான் கஷ்டமே தெரியாது, பெண்களுக்கு கஷ்டம் அறிஞ்சு செய்வாங்க. ஆண்கள்லாம் வீடியோ கேம் எல்லாம் விளையாடி அது வந்து ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு கண்ணு கெட்டு போய் அந்த கண் டாக்டர் கிட்ட போய் கண் டாக்டர் 500 ரூபாய் சொல்லி அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு ஆகுது. ஆனா அந்த 500 ரூபாவை சேமிச்சிருந்தா நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு நம்ம செலவு பண்ணிருக்கலாம். ஆண் பிள்ளைகளுக்கு பணம் இருந்தால் அம்மா கிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னா அந்த 1000 ரூபாய் தீர்ந்து போற வரைக்கும் அவங்க செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. ஆனா இப்ப வந்து சமீபத்துல ஒரு அண்ணா வந்து வீடியோ கேம் பார்த்து அவங்க அப்பாவை வந்து 30 லட்சம் ரூபாய் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சிருந்தாங்க. அந்த அண்ணா வந்து விளையாடி அந்த வந்து அந்த 30 லட்சமும் காலி ஆகி போச்சு. இப்ப அந்த குடும்பம் வந்து தத்தளிக்குது. இப்ப சொல்லுங்க, ஆண் பிள்ளைகள் தான் நிறைய செலவு வைக்கிறார்கள் என்று கூறி என் விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பு சர்விகா. உங்களுடைய வாதத்தை எடுத்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு சரியானது ஒரு ஆதாரத்தையும் எடுத்து வச்சிருக்கீங்க. செய்தியில வந்து இந்த மாதிரி வந்துச்சு, ஒருத்தவங்க வந்து 30 லட்சம் ரூபாய் அவங்க அப்பா சேமிச்சு வச்சிருந்ததை விளையாடியே காலி பண்ணிட்டாங்க. சொல்ல முடியாது இந்த மாதிரி ஆதங்கத்தினால தங்கச்சி வந்து இல்ல அக்கா வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு நமக்கு எதுவும் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதுனால வேணும்னே கூட அந்த காசை வந்து எடுத்து விளையாண்டுருக்கலாம், செலவழிச்சிருக்கலாம். யாருக்கு தெரியுது? பாப்போம். இப்ப எதிரணியில இத பத்தி என்ன சொல்ல வராங்கன்னு பாப்போம்.
எதிரணியில இருந்து இந்த இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக மதிவதனி 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மதிவதனி வர்றாங்க. வாங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஆண் குழந்தைகளா பெண் குழந்தைகளா அப்படின்னு மாத்தி மாத்தி சபா சரியான போட்டி அப்படின்னு உங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மதிவதனி இப்ப வாங்க. வணக்கம் அம்மா, என் பெயர் மதிவதனி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்பொழுது நான் பெற்றோருக்கு அதிகம் செலவு வைப்பது பெண் குழந்தைகளே என்ற தலைப்பில் நான் வாதாட வந்திருக்கிறேன். பெண் குழந்தைகள் பிறப்பு முதல் இறப்பு வரை பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைக்கிறார்கள். ஆண் குழந்தைகள் என்றால் வாரிசு, பெண் குழந்தைகள் தான் செலவு என்று அப்பொழுதே சும்மாவா சொன்னார்கள்? பெண் குழந்தைகள் பிறந்த உடனே முதல் பெண் குழந்தை பிறந்த உடனே அவர்களுக்கு புனித நீராட்டு விழாக்கு வருகிற செலவு, திருமண செலவு என அதிக செலவு இருக்கிறது. வரதட்சணை என்பது குற்றம் என்றாலும் அது மறைமுகமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இத்தனை செலவுகளும் பெற்றோர் சமாளிக்க வேண்டும் என்பது பெரிய விஷயம்தான். ஆகவே பெண் குழந்தைகள் தான் அதிகம் செலவு வைக்கிறார்கள் என்று நான் சொல்லி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். சிறப்பு சிறப்பு மதிவதனி. நீங்களும் நறுக்குன்னு 2 கருத்தை சொல்லி ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் தான் வந்து அதிகம் செலவு வைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. பிறந்ததுல இருந்தே பெண் பிள்ளைகள்னா செலவு தான், ஆண் பிள்ளைகள் தான் வந்து வாரிசு, பெண் பிள்ளைகள்னாலே செலவு தான். வரதட்சணையை வந்து கொடுக்கணும், திருமணத்துக்கு, திருமண செலவிற்கு, புனித நீராட்டு விழா வைக்கணும், அந்த செலவிற்கு. இப்படி பார்த்தா பெண் பிள்ளைகள் வைக்கிறது தான் அதிக செலவு அப்படின்னு சொல்லி உங்களுடைய அணிக்காக சொல்லியிருக்கீங்க. இப்போ இத வந்து எதிர்த்து அப்படியெல்லாம் கிடையாது, ஆண் பிள்ளைகள் தான் அதிகம் செலவு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக ஆதிஷ் அப்படின்னு, ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அப்படின்னு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆதிஷ் வந்து அவங்களே வாக்குமூலம் கொடுக்க வந்துட்டாங்க. ஆண் பிள்ளைகள் தான் செலவு அதிகம் வைக்கிறது அப்படின்னு ஒரு ஆணே சொல்ல வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்க ஆதிஷ், உங்க அணிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண் பிள்ளை, உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆதிஷ். 1 முதல் 3ஆம் மாவட்டம். ஆண் குழந்தையான எனக்கு கார், மிதிவண்டி, ரோபோட் இது போன்ற விளையாட்டு பொருட்கள் கேட்டு அழுவேன். எனக்கு பெற்றோர் உடனே வாங்கி தருவார்கள். சிறிது வளர்ந்தவுடன் பேட், பால் என கேட்பேன், அதையும் வாங்கி தருவார்கள். பெண்களுக்கு மேக்கப் பொருட்கள் என்றால் அதற்கீடாக ஆண்கள் விளையாட்டு பொருட்கள் வாங்கி தருமாறு கேட்பேன். பிறகு இன்னும் வளர்ந்தவுடன் எனக்கு படிப்பு செலவு, அதுமின்றி என் வேலைக்காக என் பெற்றோர் தொழில் புரிய எனக்கு என்று செலவு செய்வர். எனவே ஒவ்வொரு காலத்திலும் செலவு அதிகரித்து ஒரு காலகட்டத்தில் எல்லா செலவும் எங்கள் தலையில் விழுகிறது. எனவே நடுவர் அவர்கள் குழந்தைக்கே செலவு, ஆண் குழந்தைக்கே செலவு அதிகம். நன்றி. ஆண் பிள்ளைன்னு வந்து சுயமா வாக்குமூலம் கொடுத்துட்டாப்புல. நான்லாம் வந்து ஆண் பிள்ளைதான், சின்ன பிள்ளையிலே வந்து நாங்க தான் செலவு வைக்கிறது. மிதிவண்டி கேட்போம் விளையாடுறதுக்கு, அப்புறம் வந்து விளையாட்டு பொம்மைகள் கேட்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாயிட்டா வந்து மட்டை பந்து கேட்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. விளையாட்டு பொருட்கள் நிறைய கேட்டு செலவு வைப்போம். அப்புறம் ஆண் பிள்ளைக்கு படிப்பு செலவு செலவழிச்சாகணும், அதுக்கப்புறம் வேலைக்கும் செலவழிக்கணும். அப்படி பார்த்தா ஆண் பிள்ளைகள் தான் வந்து அதிகமா செலவு வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஆதிஷே வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப இதுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, எதிரணியிலே அதே மாதிரி 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய யோகஸ்ரீ அந்த சைடும் வந்து பெண் பிள்ளை வந்து அதே மாதிரி வாக்குமூலம் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க யோகஸ்ரீ. பெண் பிள்ளைகள் தான் அதிகமா செலவு வைக்கிறாங்கன்னு சொல்லி உங்க அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக ஆதிஷ் சொன்ன கருத்தை மறுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வாங்க யோகஸ்ரீ.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி யோகாஸ்தி. நான் 4ஆம் வகுப்பு திணராட்சி தொடக்கப்பள்ளி மயிலாடுதுறை. பட்டிமன்ற நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும், பட்டிமன்ற நடுவர் அம்மா திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களுக்கு அதிக செலவு வைப்பவர்கள் ஆண் குழந்தைகளா அல்ல பெண் குழந்தைகளா என்ற தலைப்பில் பேச வந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களுக்கு அதிக செலவு வைப்பவர்கள் பெண் குழந்தைகள் தான் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன். பள்ளி படிப்பை முடித்த பிறகு கல்லூரிக்கு செல்லும் போது ஆண்கள் என்றால் சாதாரணமான கல்லூரியில் சேர்ப்பார்கள் மற்றும் விதிகளில் சேர்ப்பார்கள். ஆனால் பெண் குழந்தைகள் என்றால் அதிக பாதுகாப்பு உள்ள கல்லூரி மற்றும் விடுதிகளில் சேர்ப்பார்கள். இதனால் பெண் குழந்தைகளுக்கு அதிக செலவு ஆகிறது. ஆண்களுக்கு பெண்கள் சரிசமம் என்றாலும் பெண்களுக்கு திருமணம் போது வரதட்சணை நகைகள் மற்றும் ரொக்கட் பணம் கொடுப்பது அதிக செலவு ஆகுகிறது. ஆண் குழந்தைகள் என்றால் எளிமையான ஒரு ஆடை அணிந்து செல்வார்கள். ஆனால் பெண் குழந்தைகள் என்றால் விதவிதமான உடை அணிந்து அந்த உடைக்கு ஏற்ப புது புது தோடு, வளையல், செயின், லிப்டிக், நகப்பாலிஷ் போன்றவை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பெண் பிள்ளைகளுக்கு அதிக செலவு ஆகிறது. இதிலிருந்தே உங்களுக்கு தெரிகிறது அம்மா. உங்களுக்கு தெரியாமல் இருக்காதல்லவா அம்மா? பண்டிகை என்றால் பண்டிகையும், திருவிழா என்றாலும் ஆண் குழந்தைகள் என்றால் வேட்டி சட்டை பேண்ட் தான் அணிந்து இருப்பார்கள். ஆனால் பெண் குழந்தைகள் என்றால் விலை உயர்ந்த புடவை அணிந்திருக்கிறார்கள். அதுக்கு ஆரியோ பிளவுஸ் அணிந்திருக்கிறார்கள் மற்றும் பியூட்டி ஃபார் அவங்கெல்லாம் போய் மேக்கப் பண்றாங்க. அதனால பெண் குழந்தைகளுக்கு தான் அதிக செலவாகுது. பெண் குழந்தைகளுக்கு அதிக செலவாகல அப்படின்னு யாராலையுமே இங்க இருந்து சொல்ல முடியாது. எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு மிக்க நன்றி. பெற்றோர்களுக்கு அதிக செலவு வைப்பவர்கள் பெண் குழந்தைகள் தான் என்று தீர்ப்பு வழங்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. திருப்பி திருப்பி அதேதான் சொல்றாங்க. பெண் குழந்தைகள்னாலே செலவுதான். அவங்களுக்கு விதவிதமா ஆடைகள், உடைகள் எடுத்து கொடுக்கணும். அதுவும் இல்லாம அவங்க ஒப்பனை செய்யறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அது மாதிரி உடைக்கு ஏத்தாற் போல அவங்களுக்கு காதுக்கு, கழுத்துக்கு இதெல்லாம் வாங்கி தரணும். இப்படி எல்லாம் பார்த்தா இது செலவு தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பெண் குழந்தைகள் என்ற அணியில 4 பேர் பேசிட்டாங்க. ஆண் குழந்தைகள் என்ற அணியிலையும் 4 பேர் பேசிட்டாங்க. இப்ப இறுதியா 2 அணியிலையும் அணி தலைமையாகவும் இருந்து தங்களுடைய அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக இறுதி பேச்சாளராக தங்களுடைய கருத்துக்களை தங்கள் அணிக்கு வலுவாகவும் எதிரணிக்கும் மறுப்பு தெரிவித்தும் பேசுவதற்காக ஆண் குழந்தைகளே அப்படின்ற அணிக்கு பேச வர்றாங்க 12ஆம் வகுப்பு படிக்கும் கவிஸ்ரீ. வாங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க கவிஸ்ரீ. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழியாக இருக்கும் என் தாய் தமிழுக்கும் என் தாய் மண்ணிற்கும் என் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், பட்டிமன்றத்தின் நடுவராக இருக்கும் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும், என் அணியினருக்கும் என் எதிர் அணியினருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெற்றோருக்கு அதிகம் செலவு வைப்பது ஆண் குழந்தைகளா பெண் குழந்தைகளா? ஆண் குழந்தைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்வோம்? மகாலட்சுமியே பிறந்திருக்கான்னு சொல்றோம்.
அதே ஆண் குழந்தை பிறந்திருந்துச்சுன்னா வாரிசு பிறந்திருக்குன்னு சொல்றோம். அப்போ நம்ம வந்து ஆண் குழந்தைகள் பிறக்கும் போதே பெற்றோருக்கு செலவு வைப்பதற்காக தான் பிறந்திருக்கிறார்கள் என்று பிறக்கும் போதே வாரிசு என்று ஒரு அர்த்தத்தை தருகின்றோம். இப்ப நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் குழந்தைகிட்டையும் ஒரு ஆண் குழந்தைகள்கிட்டையும் ஒரு 10 ரூபாய் காசு கொடுத்தோம்னா அந்த பெண் பிள்ளை என்ன பண்ணும்னா அதை கொண்டு போய் பாக்ஸ்ல வச்சு பத்திரமா சேமிக்கும். அதே ஆண் பிள்ளையை பாத்தீங்கன்னா அந்த 10 ரூபாவை உடனே செலவு செஞ்சாதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். இப்படி பெண் பிள்ளைகள் வந்து சேமிப்பு பழக்கத்தை உடையவர்கள். ஆனால் ஆண் குழந்தைகள் செலவு செய்வதிலேயே மிகவும் கவனம் செலுத்துகிறார்கள். ஆண் குழந்தைகள் பெற்றோருக்கு அதிகம் செலவு வைப்பார்கள். தீபாவளிக்கு பர்ச்சேஸ்க்கு போனா பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாவாடை ஒரு சட்டையோட முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண் குழந்தைகளுக்கு எனக்கு கோட் ஷூட் தான் வேணும்னு அடம் பிடிச்சு அது எவ்வளவா இருந்தாலும் அதுதான் வேணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேசின சுனில் பிரசாந்த் என் எதிரணியினர் பேசினாங்க. வெளிநாட்டு இத வந்து நாங்க லிப்ஸ்டிக் போடுறோம்னு பேசினாங்க. ஆனா வெளிநாட்டுல இருந்து போட்டதுதாங்க கோட் ஷூட்லாம். அப்ப வந்து அவங்க அதை அடம் பிடிச்சு வாங்கும் போது நாங்க வந்து லிப்ஸ்டிக் போடுறதெல்லாம் தப்பு இல்லை. அது எவ்வளவா இருந்தாலும் அந்த கோட் ஷூட் வேணும்னு ஆண் அணியினர் வந்து ஆண் பிள்ளைகள் வந்து அதை அடம் பிடிச்சு வாங்குறவங்க ஆண் பிள்ளைகள் தான். ஆசைக்கு ஒரு பெண் ஆசைக்கு ஒரு ஆண்னு சும்மாவா சொன்னாங்க? ஆசையாய் வளர்க்கதாங்க ஒரு பெண்ணு. பெற்றோர்களின் ஆஸ்தி சொத்து எல்லாமே வந்து செலவு செய்பவர்களுக்கு தான் ஆண் பிள்ளைகள். என் எதிரணியினர் பவனி ஸ்ரீ சொன்னாங்க, தலைமுடிக்கு வந்து பெண்கள் வந்து ஷாம்பு ஆயில் எல்லாம் வாங்குறோம்னு. நடுவர் அவர்களே, ஏன் ஆண் பிள்ளைகள் வந்து தலைக்கு ஷாம்பு ஆயில் எல்லாம் போடுறது இல்லையா? அவங்களும் வாங்கதான் செய்யறாங்க. அதனால பெற்றோருக்கு அதிகம் செலவு வைப்பது ஆண் குழந்தைகளே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு கவிஸ்ரீ. எதிரணியினருக்குடைய கருத்துக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சு உங்களுடைய அணிக்கு வந்து வலு சேர்க்கும் விதமாக உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சீங்க. உங்கள் அணிக்கு இறுதி பேச்சாளராகவும் அணித்தலைமையாகவும் இருந்து சிறப்பாக பேசினீர்கள். இப்ப இதே மாதிரி பெண் குழந்தைகள் தான் அப்படின்ற அணிக்கு இறுதி பேச்சாளராகவும் தலைமை தாங்கியும் பேசுவதற்காக நித்தீஸ்வரன் அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் நித்தீஸ்வரன், உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். உங்கள் அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக உங்கள் கருத்துக்களை சொல்லி எதிரணிக்கு உங்களுடைய பதிலடியை தாருங்கள். வணக்கம்மா. தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமுதே நீ இல்லை என்றாள் அத்துணையும் வாழ்வே கசக்கும் புளிக்கும். தமிழே உயிரே வணக்கம் என்று தாய்மொழியாம் தமிழை வணங்கி நடுவு நிலை கொண்ட நடுவர் அவர்களே வணக்கம். நான் நித்தீஸ்வரன். பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைப்பது ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா? அருமையான இந்த தலைப்பை கூறி மனசாட்சிப்படி உற்று நோக்கினாலும் சரி, மேலோட்டமாக நோக்கினாலும் சரி, உண்மையில் பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைப்பது பெண் பிள்ளைகள் தாங்க. நடுவர் அவர்களே, இதை நான் வெறும் வாயால் கூறவில்லை, அனுபவத்தில் தாங்க கூறுகிறேன். ஏனெனில் எனக்கும் சகோதரி இருக்கிறார், அவருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. எனவே நான் எவ்வளவு வேண்டுமானாலும் தைரியமாக பேசுவேன். நான் எவ்வளவு தான் தைரியமாக பேசினாலும் இந்த பட்டிமன்றத்தை முடித்த பிறகு என் பாதுகாப்பிற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை நடுவர் அவர்களே. என்னதான் கோழி இருந்தாலும் நன்றாக கொண்டையுடன் கொக்கரித்துக் கொண்டிருக்கும் சேவல் தானுங்க அழகு. என்னதான் மான் அழகாக இருந்தாலும் நன்றாக பெரிய கொம்பு வைத்துக் கொண்டிருக்கும் ஆண்மான் தானுங்க அழகு. என்னதான் பசுமாடு இருந்தாலும் அழகாக இருந்தாலும் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுல கொம்பு சீவி திமிருடனும் பாய்ந்து வரும் காலதானுங்க அழகு. இப்படியாக இயற்கையிலே அழகுடன் வந்தவர் தானுங்க ஆண் பிள்ளைங்க. நாங்க எங்க அழகுக்காக நாங்க எந்தவித ஆடம்பர செலவும் செஞ்சுக்க மாட்டோங்க. ஆனால் பெண் பிள்ளைங்க அப்படிங்க
அவங்க தன் அழகை மினுக்கிக் கொள்வதற்காக பியூட்டி பார்லர் சென்று மெனிக்யூர், பெடிக்யூர், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஃபேசியல் என அனைத்தையும் செய்து பெற்றோர்களின் பணத்தையும் கரைத்து அவர்களின் பெண் பிள்ளை செய்த அத்துணை கியூர்களையும் பார்த்து அந்த பில்லை பார்த்த உடனே பெற்றோர்களின் மனசே கியூர் ஆகாதுங்க. சரி, துணிக்கடைக்கு போனால் ஆண் பிள்ளைங்க பெற்றோருக்கு செலவு வைக்க கூடாதுன்னு ஒரு பேண்ட் ஷர்ட் மட்டும் தாங்க போதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பெண் பிள்ளைங்க எப்படி தெரியுங்களா? சுடிதாரு, மிடி, சாரி, ஹாஃப் சாரி, லெஹங்கா, குர்த்தி என அனைத்தையும் எடுத்து பெற்றோர்களின் பணப்பையையும் கரைத்து விடுவாங்க நடுவர் அவர்களே. இதுதானுங்க சத்தியமா உண்மைங்க. இது மட்டும் இல்லைங்க நடுவர் அம்மா அவர்களே, பெண் பிள்ளைங்க நேரடியாக மட்டும் இல்லாமல் மறைமுகமாகவும் பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைக்கிறாங்க. எப்படி தெரியுமாங்க? ஒரு அக்கா தம்பி இந்த மாதிரி இருக்கிற வீட்டுல பிரச்சனை இல்லைங்க. ஒரு அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க தங்கச்சி வந்து அப்பா கூட நல்ல நெருக்கம் இல்லைங்க. அதனால அண்ணனை பத்தி அப்பா கிட்ட அது இதுன்னு கொளுத்தி போடுவாங்க. நல்லா பட்டாசை பத்த வைப்பாங்க. அந்த அண்ணல் எல்லாமே பசங்க கிட்ட திரும்புங்க. சரி, இதெல்லாம் எல்லா அண்ணனையும் காட்டிட்டு புயல் அடிச்சு ஓய்ந்த பிறகு பெற்றோர்களுக்கும் இதனால் பிரஷர் டேப்லெட் செலவு அதிகமாகுங்க. இதனால மருத்துவ செலவும் கூட அதிகமாகுங்க. அதனாலதானுங்க நான் சொல்றேன், பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைப்பது பெண் பிள்ளைகள் தானுங்க. சரி, ஹாசினின்னு ஒரு பொண்ணு என்னோட எதிரணியில பேசினாங்க. என்னமோ அந்த பொண்ணு சொன்னாங்க, ஃப்ரெண்டு புதுசா பேனா வாங்குறத பார்த்துட்டு பசங்களும் பேனா வாங்க கேட்டாங்களாமா. ஏமா, பொண்ணுங்க ஒரு செலவுமே செஞ்சுக்கிறது இல்லையா? நடுவர் அவர்களே, ஒரு பழமொழி ஒண்ணு இருக்குங்க. என் எதிரணியில் கவிஸ்ரீ கூட கூறினாங்க, அதாவது ஆஸ்திக்கு ஒரு பையன், ஆசைக்கு ஒரு பொண்ணுன்னு. இது எப்படி தெரியுமா நடுவர் அவர்களே? பெற்றோர்களுக்கு துணையாக பசங்கள் சொத்து செய்ய வைப்பாங்க. இந்த பொண்ணுங்க தனது ஆசையால உள்ள இவை அனைத்தையும் கரைப்பாங்க. பெண் பிள்ளைங்க தானுங்க. அதனாலதாங்க ஆஸ்திக்கு ஒரு பையன், ஆசைக்கு ஒரு பொண்ணுன்னு சொன்னாங்க. எனவே நடுவர் அவர்களே, பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைப்பவர்கள் பெண் பிள்ளைகளே, பெண் பிள்ளைகளே, பெண் பிள்ளைகளே என்று நல்லதொரு தீர்ப்பை எங்கள் அணிக்கு நல்குமாறு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாடல போல ஏற்கனவே சுனித் பிரசாத் உங்க அணியில வந்து பாடிட்டு போனதுனால கருத்துக்களும் பார்த்தா வந்து வலுவான கருத்துக்களா தெரியலையே. தலைப்பு வந்து ஆண் பிள்ளைகள் அழகா, பெண் பிள்ளைகள் அழகான்னு கேட்கலையே. நீங்க என்னமோ கொண்டை சேவல்ன்றீங்க, திங்களுடைய காளைன்றீங்க. அத பத்தி எல்லாம் சொல்லவே இல்லையே. யார் வந்து அதிகம் செலவு வைக்கிறா அப்படின்னா, அக்கா தம்பியா இருந்தா பரவாயில்ல, அண்ணன் தங்கையா இருந்தா பிரச்சனை வரும் அப்படின்றீங்க. பெண் பிள்ளைகள் வந்து போட்டு கொடுத்துருவாங்கன்றீங்க. நீங்க ஏன் போட்டு கொடுக்கும் விதமா நடந்துக்கிறீங்க? உண்மையை சொல்றதுக்கு வந்து யாருக்குனாலும் உரிமை இருக்கு. நீங்க தவறு பண்ணாம இருந்தா அவங்க ஏன் சொல்ல போறாங்க? இல்ல சொல்லி கொடுத்தாலும் எதுக்கு உங்க பெற்றோர்கள் வந்து திட்ட போறாங்க? நீங்க தவறான வழியில போகும்போது உங்களை சரியா வழி நடத்தணும் அப்படின்னு தானே பெண் பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள்ட்ட வந்து சொல்றாங்க. சரி, இப்போ வந்து நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரத்துக்கு வந்தாச்சு. 2 அணியிலயும் வந்து 5 பேர் பேசுனாங்க. இந்த அணியில 5 பேரு, அந்த அணியில 5 பேரு. சளைக்காம வந்து இந்த தடவை இந்த பக்கம் ஒரு 12ஆம் வகுப்பு மாணவன்னா அந்த பக்கம் 12ஆம் வகுப்பு, இங்க 7ஆம் வகுப்புன்னா அங்க 7ஆம் வகுப்பு, இங்க 4ஆம் வகுப்புன்னா அங்கே 4ஆம் வகுப்பு. இந்த பக்கமும் வந்து ஒரு ஆண், அந்த பக்கமும் ஒரு பெண் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் மத்தபடி நீங்களும் உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் சொல்லணுமோ எல்லா கருத்துக்களும் சொல்லிட்டீங்க. இப்ப இந்த கருத்துக்கள் எல்லாம் வச்சு பார்த்து பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு வைக்கிறது ஆண் பிள்ளைகளா, பெண் பிள்ளைகளா அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம இப்ப வரணும். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆண் பிள்ளைகளே அப்படின்ற அணியில பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, சிறு வயதுல இருந்தே வந்து ஆண் பிள்ளைகள் எதுனாலும் அடம் பிடித்து வாங்கிடுவாங்க. ஒரு பேனாவாகட்டும், இல்ல பொம்மையாகட்டும், இல்லைன்னா வந்து எந்த ஒரு இதா இருந்தாலும் விலை மதிப்பு உள்ளதா, அதிகமா விலை இருக்கக்கூடிய பொருட்களாதான் வாங்குறாங்க. அழுது அடம் பண்ணி அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி கல்லூரி பருவம் வரும்பொழுது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 சக்கர வாகனம் வந்து கேட்டு வாங்கிடுறாங்க அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா இதுல செலவு வைக்கிறது வந்து வாகனத்துல மட்டும் செலவு கிடையாது. ஆண் பிள்ளைகள் வந்து அத வந்து சாதாரணமா ஓட்டிட்டு போறாங்களா? இப்ப வந்து பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல வந்து யாரும் வந்து அனுமதிப்பது கிடையாது இந்த மாதிரி வாகனங்கள்ல வர்றத. ஆனா வர்றவங்களும் வந்து பாதுகாப்பா வர்றாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த பிள்ளைங்க வந்து ஒருத்தர் 2 பேருன்னா 4 பேரு வர்றாங்க. அதுலயும் 2 சக்கர வாகனம், 2 சக்கரமும் தரையில இருக்கிறது கிடையாது. ஒரு சக்கரம் தான் தரையில இருக்கு, இன்னொரு சக்கரம் காத்துல பறந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் வித்த காட்டி கீழே விழுந்து கை கால் உடைஞ்சா யாருக்கு வந்து செலவு? பெற்றோர்களுக்கு தானே செலவு. அத பத்தி யோசிக்க மாட்டாங்க. அத வந்து யாரும் வந்து சுட்டி காட்டவும் இல்லை. அதாவது வண்டி வாங்குறது தான் செலவுன்னு சொன்னீங்க. வண்டி வாங்குறதாவது சரி, சந்தோஷமா செலவழிச்சு பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம்.
ஆனா விழுந்து இப்படி கைய கால முடிச்சுட்டு வந்தா வைத்தியம் யாரு பாக்குறது, வேதனை யாரு படுறது, செலவு பண்றதோட மட்டும் இல்லாம பெற்றோர்களுக்கு வந்து அது மன வேதனை தானே. கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டும் வீட்டுல வந்து வேலை இல்லாம வெட்டியா உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னாங்க ஆண் பிள்ளைகளை, வேலையில்லா பட்டதாரிகளாக. அப்பவும் வந்து செலவு வைக்கிறதுன்னா இதுவும் ஒரு செலவு தானே. இப்ப வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க. அங்க வந்து சட்டமே சொல்லுது, படிச்சு இது பண்ணதுக்கு அப்புறம் வெளியே விரட்டி விட்டுருவாங்க, போ நீ போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு. நம்ம ஊர்லதான் வந்து பெற்றோர்கள் வந்து பாசத்தின் காரணமாக பிள்ளை வேலைக்கு போகலைனாலும் பரவாயில்ல, சம்பாதிக்காட்டி பரவாயில்லன்னு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. அப்போ வந்து ஒரு வயது வந்த பிள்ளை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் வந்து வேலைக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தா அது வந்து பெற்றோர்களுக்கு செலவு தானே. ஆனா பெண் பிள்ளைகள் வந்து அப்படி இருக்கிறது கிடையாது. வீட்டுல இருந்தா எப்பயும் வந்து அம்மாவுக்கு வந்து ஒத்தாசையா தான் இருக்க போறாங்க, வீட்டு வேலைகள்ல உதவி செய்ய போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் வந்து வாங்குறதெல்லாம் சொன்ன மாதிரி இந்த அணில ஆண் குழந்தைகள் என்ற அணில சொல்லும் போது சொன்னாங்க, எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் தான். அதாவது 50 100க்கெல்லாம் வாங்குறது கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க என்ன வாங்கினா 5 10க்கு வாங்குவாங்க, ஒரு பொட்டு தோடு வளையல் ஏதோ வாங்கிட்டு போறாங்க. ஆனா ஆண் பிள்ளைகள் வாங்கினா வந்து எதுனாலும் ஒரு காலுறை வாங்கட்டும், இல்லைன்னா ஒரு சட்டை வாங்கட்டும், இல்ல மேலங்கி வாங்கட்டும், எல்லாமே வந்து 4 எண்ல தான் வந்து வாங்குறது. 1000 2000 அப்படிங்கும் போது எப்பயோ ஒரு தடவை வாங்கினாலும் ஒரு பெண் பிள்ளை வருஷத்துக்கு செலவழிக்கிறத ஒரே தடவையில செலவழிச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்றாங்க. அவங்க வந்து கை கடிகாரம் கட்டுறாங்க, நல்லா வந்து ஆடைகள் வாங்குறாங்க, அதுவும் மேல்நாட்டு ஆடைகள் தான் வாங்குறாங்க. அங்க வந்து மேல்நாட்டு மோகம் கொண்டு வாயில வந்து உதட்டு சாயம் போட்டுட்டு போறோம், அதுவும் வந்து வெண்ணெயை பூசின மாதிரி பூசிட்டு வரோம்லாம் சொன்னாங்க. ஆனா இவங்களும் வந்து மேல்நாட்டு மோகத்துலதான் இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெற்றோர்களின் கஷ்டம் அறிந்து நடப்பதில்லை ஆண் பிள்ளைகள், அவங்க வந்து பெற்றோர்களுக்கு செலவு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி அருமையா வந்து ஒரு நடைமுறையில நடந்த ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி சொன்னாங்க. எதிரணியில வந்து ஆண் பிள்ளைகளின் பேசினவங்க தன்னுடைய தகப்பனார் வந்து பெண்ணுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த ₹1,00,000 வந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி விளையாண்டு, அதாவது ஆன்லைன் வீடியோ கேம் சொல்லுவாங்களா, அது விளையாண்டு அத வந்து செலவழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து இந்த மாதிரி வந்து செலவு வச்சு குடும்பத்துல கஷ்டத்தை ஏற்படுத்துறது ஆண் பிள்ளைகள் தானே அப்படின்னு சொல்லி இந்த அணியில பேசுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் வாங்குறது எல்லாமே வந்து விலை மதிப்பு அதிகமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே வந்து ஆஹ் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆண் பிள்ளையா வந்து ஆதிஷ் வாக்குமூலம் கொடுத்துட்டு போனாங்க. நாங்க மிதிவண்டி கேட்போம், ரோபோ கேட்போம், விளையாட்டு பொருட்கள் கேட்போம், பொம்மைகள் கேட்போம், எல்லாமே விளையாடக்கூடிய பொருட்களாக தான் இருக்கும். படிப்புக்கு வேலைக்கு இப்படின்னு எங்களுக்கு வந்து செலவு தான் ஜாஸ்தி அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைவா பேச வந்த கவிஸ்ரீ சொன்னாங்க, அதாவது பெண் பிள்ளை பிறந்தா மகாலட்சுமியா வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அப்ப மகாலட்சுமின்றது யாரு? மகாலட்சுமின்றது வந்து வரவு தானே. அப்ப எப்படி வந்து பெண் பிள்ளை வந்து வரவாகத்தானே இருக்க முடியும், எப்படி செலவாக இருக்க முடியும் அப்படின்றாங்க. ஆண் பிள்ளைகள் வந்து வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு பெத்தவங்க காசெல்லாம் அவங்கதான் வந்து செலவு பண்ணிட்டு போறாங்க. பெண் பிள்ளைகள் வந்து சேமிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்க, அவங்க வந்து குடும்பத்துக்காக காசை வந்து சேமிப்பாங்க, குடும்ப கஷ்டம் தெரிஞ்சவங்க, பெற்றோர்களுக்கு வந்து உதவியாதான் இருப்பாங்க. ஆனா ஆண் பிள்ளைகள் வந்து அப்படி கிடையாது, நிலைமை தெரியாம செலவழிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆண் பிள்ளைகள் தான் அதிகமா செலவு வைக்கிறாங்க அப்படின்ற அணியில சொன்ன கருத்து. இப்ப அதே மாதிரி பெண் பிள்ளைகள் தான் வந்து அதிகமா செலவு வைக்கிறாங்க அப்படின்ற அணியில என்ன கருத்துக்கள் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க சுனில் பிரசாத் சொன்னாங்க, பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் ஆசையே தீராது, இன்னும் மேலும் மேலும் கேட்டு வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதனால செலவுதான். அதே மாதிரி வழக்கம் போல பாட்டு ஒண்ணு பாடுனாங்க, ரொம்ப ரொம்ப நகை நானும் கேட்க மாட்டேன் அப்படின்னு. எதுவும் வேணாம், ரொம்ப கேட்கல ரொம்ப கேட்கலன்னு சொல்லி எல்லாம் நகையா வாங்கி அவங்களுக்கு வந்து செலவு வச்சிடுறாங்க பெற்றோர்களுக்கு. அது மட்டுமல்ல, உடையிலையும் வந்து அப்படிதான். உடைகள் வாங்கினாங்கன்னா தீபாவளிக்கு வாங்கினா அது தீபாவளிக்கு போடுறதோட சரி, பொங்கலுக்கு வாங்கினா பொங்கலுக்கு போடுறதோட சரின்றாங்க. அப்ப அந்த உடையெல்லாம் என்ன ஆகுது பிரசாத், எனக்கு புரியல. தீபாவளிக்கு போட்டா அப்புறம் அடுத்து அந்த உடைய போடுறது இல்லையா, பொங்கலுக்கு வேறதான். பொங்கலுக்கு நீங்களும் தானே புதுசு எடுக்கிறீங்க, தீபாவளிக்கு பொங்கலுக்கு புதுசு தானே போடுறீங்க, பழசு போடுறது இல்லையே. பெண் பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி உதட்டு சாயத்தை பூசி அதனால வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு வைக்கிறாங்க, உடல் நல கேடு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகள் எதுனாலும் அதிகமா தான் செலவு பண்றாங்க, ஆடம்பர செலவுகள் பண்றாங்க, ஆடைகளுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. அதே மாதிரி கூந்தலுக்காக செலவு பண்றாங்க பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இந்த அணியில வாதம் பண்ணாங்க. ஆனா எதிர்வாதத்துல
அதை பத்தி யாருமே பேசல. ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆண் பிள்ளைகளுக்கும் தலையில முடி இருக்கு. அவங்களும் தான் வந்து ஏதோ பண்றாங்க. போய் பாத்தீங்கன்னா இப்ப கடைகள்ல, முடிவெட்டும் கடைகள்ல ஆண் பிள்ளைகளுக்கு தான் என்னென்னமோ பண்றாங்க. மண்டையில புள்ளிங்கோ மண்டன்றாங்க, ஸ்பைக்ஸ்ன்றாங்க. தலையில பாத்தீங்கன்னா தினுசு தினுசா இருக்கு. பல வண்ணங்கள்ல பண்றாங்க. அதுக்கெல்லாம் வந்து சும்மாவா பண்ணி விடுவாங்க? இதெல்லாம் செலவு தானே. அதை பத்தி யாருமே சொல்லவே இல்லை. பெண் பிள்ளைகள் அப்படி போய் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண் பிள்ளைகள் வந்து ரோட்ல போகும்போதே பார்த்தாலே தெரியுது. ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு தினுசா இருக்கு. அதெல்லாம் வந்து செலவழிச்சு போய் பண்றது தானே. பெண் பிள்ளைகள் வந்து முக ஒப்பனை பண்றதுக்காக போறாங்க அப்படின்னா, ஆண் பிள்ளைகளும் தான் எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு சரிசமமா இவங்களும் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. தலை அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, முகத்தை ஏதோ பண்ணிக்கிறாங்க. இப்ப செய்தியில கூட கேட்டிருப்பீங்க. ஒரு கல்யாண மாப்பிள்ளை வந்து ஏதோ பல்ல வந்து இது பண்றதுக்காண்டி போனாரா, முக அலங்காரம் ஏதோ பண்ண போயிட்டு அது வந்து உயிருக்கே ஆபத்தா போயிருச்சு அப்படின்னு. இப்ப அழகுல வந்து ஆண்களும் தான் வந்து அக்கறை செலுத்தி, கவனம் செலுத்தி அதற்காக செலவு பண்றாங்க. பெண்கள் மட்டுமே வந்து அழகுக்காக வந்து செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பெண் பிள்ளைகளுக்கு வந்து வரதட்சணை குடுக்குறோம், பூப்புனித நீராட்டு விழா எல்லாம் பண்றோம். அதனால செலவு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கல்லூரிக்கு வந்து விடுதிக்கு போய் சேர்க்கணும்னா, அதுக்கு பெண் பிள்ளைக்கு செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. அதே மாதிரி கடைசியா வந்து பேசின நித்தீஸ்வரன் வந்து ஆண் வர்க்கம் தான் அழகு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்போ அதே மாதிரி ஆதங்கத்தையும் சொன்னாங்க. அந்த மாதிரி பெண் பிள்ளைகள் இருந்தா வந்து தங்கையா இருந்தா அண்ணனை வந்து பெற்றோர்களிடம் வந்து மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாதிரி இப்ப எல்லா கருத்துக்களும் வச்சாச்சு. ஆண் பிள்ளைகள் அதிகம் செலவு வைக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் அதிகம் செலவு வைக்கிறாங்க அப்படின்னு 2 அணியிலயும் கிட்டத்தட்ட சரிசமமா வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டீங்க. இப்ப இதுல வந்து எது அதிகபட்சமா இருக்கு அப்படின்னு 2 பேருமே செலவு வைக்கிறாங்க தான். 2 பேருக்குமே வந்து செலவழிக்கிறாங்க. பெற்றோர்கள் இல்ல, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, சமமா தான் செலவு பண்றாங்க. அவங்களுடைய கடமையை செஞ்சிடறாங்க. ஆனா இதெல்லாமும் மீறி அதிகமாக செலவு வைப்பவர்கள் யார்? ஆண் பிள்ளைகளா, பெண் பிள்ளைகளா அப்படின்னு பார்த்தா, பெண் பிள்ளைகள் வாங்குறாங்க, அடிக்கடி வாங்குறாங்க, அதிகமா வாங்குறாங்க, பொருட்கள் வாங்குறாங்க. ஆனா ஆண் பிள்ளைகள் எப்பயாவது தான் வாங்குறாங்க. ஆனா வாங்கினாலும் மொத்தமா வாங்கிடுறாங்க. அதாவது இவங்க வந்து சில்லறையா வாங்கினாங்க அப்படின்னா, இவங்க மொத்தமா வாங்கிடுறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் அதிகமா செலவு வைக்கிறாங்களா, இல்ல பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகள் அதிகமா செலவு வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, யார் அதிகமா பொருட்கள் வாங்குறா அப்படின்னு பார்த்தா பெண் பிள்ளைகள் தான் அதிகமா பொருட்கள் வாங்குறாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா யாரு அதிகமா செலவு வைக்கிறா அப்படின்னு பார்த்தா ஆண் பிள்ளைகள் தான் வந்து அதிகமா செலவு வைக்கிறாங்க. ஏன்னா வந்து பெண் பிள்ளைகள் வந்து அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஒரு தொட்டு, ஒரு போட்டு, ஒரு தோடு, ஒரு வளையல் 5 ரூபா 10 ரூபா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ வாங்குவோம். ஆனா ஆண் பிள்ளைகள் வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கினாலும் மொத்தமா அதுல வந்து எதுவுமே நம்ம குறைக்கவே முடியாது. கம்மியான விலையில பார்க்கவே முடியாது. ஒரு உடை வாங்கினாலும் சரி, ஒரு காலுக்கு காலணி வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் அது வந்து அதிகபட்சமா தான் இருக்கும். அதுல வந்து கம்மியா எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது அதிகமாக செலவு வைப்பவர்கள் ஆண் பிள்ளைகளே, ஆண் பிள்ளைகளே, ஆண் பிள்ளைகளே என்று என்னுடைய தீர்ப்பை வழங்குகிறேன். இதுல வந்து 2 அணிக்கும் வந்து சமமாக, அருமையாக எல்லா பிள்ளைகளுமே வந்து அவங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சீங்க. எதிரணிக்கும் மறுப்பு தெரிவிச்சு பேசுனீங்க. எல்லாருமே அருமையாக பேசினீர்கள். எல்லோருடைய பங்கேற்பும் சிறப்பு. உங்கள் அனைவருக்கும் சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு நம்மளுடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். அதை கண்டு களியுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து அதுல பதிவிடுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இதை பகிருங்கள். மீண்டும் இதுபோல் தொடர்ந்து பட்டிமன்றங்கள் சிறுவர்களுக்காக நடத்தவிருக்கிறோம். அதில் பங்கு பெற்று உங்களுடைய நண்பர்களையும் அதில் கலந்து கொள்ள செய்யுங்கள். தொடர்ந்து பங்கேறுங்கள். மீண்டும் அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம்.